வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, தேர்வு நோக்கில் முக்கிய அறிவிப்பு. நம்ம நடப்பு நிகழ்வுகள் இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம மாதம் முழுவதும் செய்திகளை தகவல்களை சொல்லிடுவோம். மாத இறுதியில் நமக்கு அந்த மாதத்துக்கான கேள்வியும் பதிலுமா நம்ம ரெடி பண்ணி நாம் அப்படி நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு அதாவது நம்ம தேர்வு ரொம்ப நெருங்கிருச்சு. நமக்கு ஜூலை அப்படிங்கிறது ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. மார்ச் தொடங்கினது தெரியல, மார்ச் 20ஆம் தேதி வந்துருச்சு. ஸோ ஜூலை அப்படிங்கிறது சொடக்கு போடுற நேரத்தில் சீக்கிரம் வந்துடும். ஸோ நமக்கு இது ஒரு ஒரு மாற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மெத்தட் இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நம்ம உறவுகளுக்காக. நம்ம உறவுகளுக்கு எப்படி இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த நியூஸ், இந்த தகவல் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுவோம். மாத கடைசியில் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸாக நம்ம 2 பேரும் சேர்ந்து நான் கொஷின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம எப்படி நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெய்லியும் தகவல்களை கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் சொல்லி ஆன்சர் சொல்லி அதுக்கான விளக்கத்தை அப்போயே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்படியே அதுக்கோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் அந்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த கேள்வியும் பதிலும் பார்க்கும்போதே நமக்கு நம்ம என்ன சொன்னோம், நம்ம என்ன கேட்டுக்கிட்டோம், அந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்ம இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான முக்கிய அறிவிப்பாக தான் இந்த வீடியோவில் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ நமக்கு தேர்வு ரொம்ப கிட்ட வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். நம்ம நாளை கடத்திகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இலக்கில் நம்ம இலக்குக்கு ஒரு நோக்கம், அந்த இலக்கு அப்படிங்கிறதுல நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நமக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தள்ளி போடாமல் இன்றைக்கே அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுத்துருக்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும், தள்ளி போடாமல் அப்படிங்கிறத. நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில், சில நேரம் தொடர் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம அதெல்லாம் இதுக்குள்ளே போட்டு குழப்பிக்கக்கூடாது. நம்ம இலக்கோட லட்சியத்தோடு சேர்ந்து இதை போட்டு நம்ம குழப்பிக்கக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சோர்வு உன்னை சோர்வடைய செய்து விடக்கூடாது. அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நம்ம தேர்வு நோக்கில் முக்கிய அறிவிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. நம்ம மனசை எப்போயுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துலையும் சோர்வடைய விடக்கூடாது. சோர்வு உன்னை சோர்வடைய செய்து விடக்கூடாது. ஸோ நம்ம எந்த இடத்துலையும் நம்ம மனசை சோர்வடைய செஞ்சிடக்கூடாது. நம்ம வேலை இருக்கலாம், நம்ம வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தும் நம்ம செய்யலாம். வீட்டில் இருந்தும் செஞ்சாலும் நம்மளை சோர்வடைய செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அதாவது நம்மளுக்கு உற்சாகத்தை கொடுத்து புத்துணர்வை கொடுத்து இந்த இதை நீ செஞ்சு முடிச்சிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு 1-2 பேர் தான் கூட இருப்பாங்க. ஆனால் இது எதுக்கு, இதை செஞ்சால் நீ இத்தனை நாளாக செஞ்ச, என்ன சாதிச்சிட்ட, இதில் என்ன இது பண்ண போகிற, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அதாவது ரீமோட்டிவ் பண்ணுறதுக்கு சும்மா எறும்பு புத்துலேருந்து எறும்பு கிளம்புன மாதிரி வரிசையாக வந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜூலைங்கிறது சீக்கிரம் வந்துடும். ஜூலை முடிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா செப்டம்பரில் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக அதோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் கூடாது. ஸோ கண்டதையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காமல், நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நமக்கு என்ன சொல்லி நம்மளை சோர்வடைய செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் யோசிக்கக்கூடாது. அதிலிருந்து விலகி நிற்பதோடு சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிந்து விளக்கவும் கற்றுக்கொள். நம்ம எதனால் சோர்வு அடைஞ்சோமோ அதை நம்ம முதல்ல டக்குன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி முதல்ல தூக்கி தூர போட்டுருங்க. அதை ஒரு 1000 அடிக்கு மேலேயே குழி தோண்டி அதை உள்ளே போட்டுருங்க. அதை வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே போட்டுருங்க. ஸோ நமக்கு அதிலிருந்து விலகி நின்னால் மட்டும்தான் நாம் அந்த தேர்வுக்குள்ளே நாம் படித்து நம்ம ப்ரிப்பேர் ஆனது எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சு நம்ம எக்ஸாம் எழுதி இந்த ஆண்டே இந்த இலக்கை நம்ம அடைய முடியும். இலக்கு நமக்கு அரசு அதிகாரி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது எப்போ அப்படிங்கிறதுல தான் நமக்கு ஒரு பின்னடைவு வந்ததுன்னு வைங்களேன். படிச்சுக்கிட்டே இருப்போம், ஒரு சோர்வு வந்துடும், என்னடா அப்படிங்கிற மாதிரி. இல்லை ஒரு வேலை வந்துடும், ஏதாவது தடங்கல் பண்ணுறதுக்குள்ளான எத்தனையோ காரணம் வந்துடும். அதையெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. டைம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புத்திக்கும் மனசுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, சோர்வு அடையாத, தள்ளி போடாத, நம்ம எடுத்த காரியத்தில் கரெக்டாக
கரெக்டாக அந்த பயணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம புத்திக்கும் மனசுக்கும் நம்ம ஆல்வேஸ் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதாவது நமக்கு மூளை வந்து காலைல எழுந்திரிச்சோடனே ப்ரெஸ் பண்ணடா போடா அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மூளை சொல்கிற வேலை, அது நம்ம டக்குன்னு செஞ்சுருவோம். இந்த மனசுக்கு நம்ம ஒரு தைரியத்தை கொடுக்கணும். அதை வந்து நம்ம மனசுக்கு நாம் தைரியத்தை கொடுக்கும்போது தான் வந்து நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணாமல் தான் நமக்கு அது உற்சாகத்தை கொடுத்து நம்ம அந்த வேலையை செய்ய வைக்கும். நாம் மனசளவில் சோர்ந்து போய் உட்காந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன், கண்டிப்பாக நம்ம இலக்கு அந்த இடத்துலையே நிற்கும்னு வைங்களேன். அதுக்கு அடுத்து தாண்டி போகணும்னா நமக்கு வந்து சோர்வு இருக்கக்கூடாது. சோர்வை விலக்கி வச்சிடணும். அதுக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடிச்சிருங்க. நமக்கு எந்த இடத்துல சோர்வு வருதுன்னு நம்ம தெரிஞ்சோடனே, சோர்வு கொடுக்கறதுக்கு தான் புத்துலேருந்து ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்களே, எறும்பு புத்துலேருந்து எறும்பு வர மாதிரி. ஸோ அவங்கள பக்கத்தையே சேர்க்காதீங்க. அவங்கள வந்து நம்ம அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நம்ம சோர்வடைய செய்கிறவங்களெல்லாம் அப்புறமேல பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அவங்க கொடுத்த அதாவது அவங்கள சோர்வடைய செஞ்ச காரணத்தை வந்து அப்படி தூக்கி மூளையிலேருந்து மனசுலேருந்து தூக்கி தூர போட்டுட்டு நம்ம வந்து எக்ஸாம் வந்துருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ தான். அதுவும் இல்லாமல் நாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கு மேலே நம்ம தகவல்களாக பார்த்துட்டு மாத கடைசியில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்த்துட்டு இருந்தோம்ல, அது வேண்டாம். இனிமேல் நம்ம டெய்லியுமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக பார்ப்போம். அப்போயே அதோட சேர்த்து தகவல்களையும் தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த தகவலுக்கு இப்படி கேள்வி இப்படி பதில் எழுதலாம் அப்படிங்கிறத நம்ம கையோடு தெரிஞ்சுக்கும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். நம்ம அப்பப்போ அன்னன்னைக்கு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்பப்போ வந்து கேள்வியும் பதிலுமா நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கலாம். ஒரு மாதமே எடுத்து மாத கடைசியில் கொண்டு போய் கேள்வியும் பதிலுமா பார்க்காம அந்த நாள் அதே நாள்லேயே அதையே செஞ்சு முடிச்சிருவோம். அதனால தான் வந்து இந்த வீடியோ இப்போது. ஸோ இதுக்கு மேலே நம்ம நடப்பு நிகழ்வுகள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேள்வி பதிலுமா பார்த்துட்டு அந்த கேள்விக்கும் அந்த பதிலுக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்த கேள்வி இப்படி போய்க்கலாம் இனிமேல். ஸோ இன்றைக்கி நம்ம 19, 20 2 நாளைக்கான நடப்பு நிகழ்வுகளையும் நம்ம அப்படி தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்ம சைடில் இருந்து உங்களை அரசு அதிகாரி ஆக்கிறதுக்காக எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து பாடத்தை எளிமையாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள் முயற்சியை தாண்டியும் உங்கள் முயற்சி ரொம்ப முக்கியம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதில் வந்து கவனமாக இருங்க. இலக்கில் கவனமாக, இலக்கு அப்படிங்கிறது தெரியும், அந்த இலக்கு எப்போ முடிக்கணுங்கிறதுல கவனம் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம அதாவது இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கலாம், அதுக்கு அடுத்த எக்ஸாமில் எழுதிக்கலாம், அதெல்லாம் கூடவே கூடாது. இந்த எக்ஸாம் இப்போ எழுதுகிறோம், இப்போயே சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனசுக்கு சொல்லி வைங்க. சோம்பலுக்குரிய காரணத்தை கண்டறிஞ்சு விளக்கவும் கற்றுக்கொள். நமக்கு சோர்வடைய செய்கிற காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதுலேருந்து விளக்கவும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். நம்ம விலகி நின்னால் மட்டும்தாங்க கம்பல்சரி நம்மளால் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியும். நம்ம அதுக்குள்ளேயும் சேர்த்து நம்ம போட்டு மனசுக்குள்ளே போட்டு அதை தத்தனையும் புதைச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள எத்தனையோ வேலை இருக்கலாம். அது குடும்பத்தில் இருக்கிற, அதாவது வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற லேடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது வீட்டு வேலையும் முடியாது. வீட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்தா யாராவது ஒரு ஆள் டிஸ்டர்பன்ஸ், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வராங்களோ இல்லையோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக யாராவது வருவாங்க. ஸோ அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நமக்கான அந்த நேரத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ பாருங்கள், மார்ச் மாதம் பிறந்தது தெரியல, மார்ச் 20 வந்தது தெரியல. ஸோ டக்குன்னு போயிட்டுருக்கு. காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் எப்போதும் காத்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாமும் சீக்கிரம் வந்து நமக்காகலாம் அது தள்ளி போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சோர்வடைஞ்சோம் அப்படின்னா நம்மளை முந்திட்டு போகிறதுக்கு எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எந்த இடத்துலையும் சோர்வடைஞ்சு பின்னடைவு செஞ்சிடாதீங்க. ஒரு கையில் ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னடைவு செஞ்சிடக்கூடாது. ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேங்க. இப்போ இந்த உலகத்தை, இந்த கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்லை, 2வது விஷயம், இந்த உலகத்தை கடவுள் படைச்சார், மனுஷங்களை கடவுள் படைச்சார். ஆனால் அந்த மனுஷங்களுக்கு இப்போ ஒரு உயிரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த அமைப்பை நம்ம பெண்களுக்கு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா கடவுள். அதுதாங்க மிக சிறந்த விஷயம். நமக்கு தெரியும் அந்த வலி என்ன தெரியும், வேதனை என்னன்னு தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம ஒரு உயிரையே நம்ம உலகத்துக்கு கொடுக்குறோம். அதை நம்மளால் செய்ய முடியும்னு நம்ம கடவுள் சூஸ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அப்போ அந்த அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறது நாமளே நம்ம சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு வந்து அந்த பெயின் வந்து உலகில் இருக்கிற பெயின், எத்தனையோ வியாதிகளோட பெயினை காட்டில் அந்த பெயின் ரொம்ப அதிகம். நம்ம ஒரு உயிரையே வந்து உலகத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளால் அந்த பெயினை கடந்து ஒரு உயிரை கொடுக்க முடியும். அதில் நம்ம அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தையும் லேடிஸ்க்காக சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தையும் கடந்து நம்ம வந்துடுவோம். நமக்கு கொடுக்குற வலிகள் வேதனைகள் எல்லாத்தையும் கடந்து நம்மளோட இலக்கில் நம்ம கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருவோம். சரி, அதே மாதிரி பிரதர்ஸும் சரி, அதாவது அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கும் வந்து எத்தனையோ வழிகள் இருக்குது. ஒரு குடும்பத்தை காப்பாற்றுறது அப்படிங்கிறது
பெண்கள் எப்படி வந்து ஒரு உயிரை பெற்றெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தாங்க ஆண்களுக்கும் வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றுற பொறுப்பு இருக்கும். ஸோ அவங்களுக்கு 1008 டென்ஷன் இருக்கும். ஸோ அந்த டென்ஷன் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. அந்த டென்ஷனை கொண்டு போய் மண்டைக்கும் மூளைக்கும் எல்லாத்தையும் அந்த மனசுக்கும் மூளைக்கும் கொண்டு போய் கொட்டி வைக்காதீங்க. அதெல்லாம் கொட்டி வச்சிங்கன்னா நம்மளோட இதை வந்து அது கடைசியில் தள்ளிடும்.